ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாலின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கல்லுப்பு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை அந்த பூச்சிலாம் இருக்கும், கெமிக்கல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்காக இந்த தண்ணி நல்லா கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா, தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பூ, அதனால் குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்ல திக்கான மாவாக பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஒரு அருமையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிரும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அப்படியே க்ரன்ச்சியாக இருக்காது. காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலையே எந்த கலப்படமும் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.